கொஞ்சம் இந்த 7.5ல கொஞ்சம் என்னன்னா இந்த முதல் 1 வருஷத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்த 1.5 வருஷம் தான் ரொம்ப இன்னும் மோசமாகுது. ரொம்ப ஜாக்கிரதையாகணும். இவங்கெல்லாம் இந்த நிலா மேல ரொம்ப பற்றுதல் இருக்கணும். அதுல மீன ராசிக்காரங்க கம்பல்சரி கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றவங்களை விட இவங்க 2 மடங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் 1 பாயிண்ட் அடிப்பாங்க. மற்றவங்க ஈஸியாக 2 பாயிண்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல இவங்க 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஏதாவது ஒரு கோயிலில் போய் இந்த நேரம் மெடிடேஷன் பண்ணணும். இல்லை ஈசாவில் போய் அன்றைக்கி லிங்கத்துக்கு முன்னாடி அங்கே நைட்டு 11 மணிக்கும் கூட அங்கே 9 to 11 ஒரு மெடிடேஷன் இருக்குது. நைட்டு பண்ணலாம். மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே தனித்துவமா நிறைய அக்கறை காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில கடைசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ மீனராசி நேயர்களுக்கு எப்படி சார்? மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ஆனால் இந்த மீனம் தான் இன்னைக்கு உலகமே ஆட்டி வச்சுட்டு இருக்குது. மீனத்தில் இருக்க சனி தான் இப்போ இந்த வாகு பிரச்சனைகள், மீனத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் பெரிய உலகமே ஆட்டி நிலக்குழஞ்சு போய் கேஸ் பிரச்சனையிலேருந்து ஆயில் பிரச்சனையிலேருந்து எல்லாம் சிக்கல். நீர்நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள், நீரை ஒட்டி இல்லை நீருக்காகவே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே சிக்கல் ஏற்படும். பெட்ரோல் டீசல் கேஸ் வாயு, இது எல்லாமே ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது உலகத்துக்கே அந்த பிரச்சனைனா மீன ராசிக்கான ஒரு நிலைமை கொஞ்சம் இந்த 7.5ல கொஞ்சம் என்னன்னா இந்த முதல் 1 வருஷத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்த 1.5 வருஷம் தான் ரொம்ப இன்னும் மோசமாகுது. ரொம்ப ஜாக்கிரதையாகணும். கல்யாண விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், காசு கொடுக்குற விஷயத்தில், ஹெல்த் விஷயத்தில், யாருக்காவது தர்மம் கொடுக்கறதில்ல. தர்மம் கூட அளவாக பார்த்து எல்லாத்தையும் கையிலுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. மதி கலங்கிடுச்சும்பாங்க, புத்தி போயிடுச்சும்பாங்க, பேதளிச்சு போயிடுச்சும்பாங்க. நிலா பார்த்து கும்பிட்டு ஆகணும். யானை வச்ச கோயிலுக்கு போகணும். அதே சமயத்தில் பௌர்ணமி அன்னைக்கு மௌன விரதமாக இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போய் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணணும். இல்லை ஈசாவில் போய் அன்றைக்கி லிங்கத்துக்கு முன்னாடி அங்கே நைட்டு 11 மணிக்கும் கூட அங்கே 9 to 11 ஒரு மெடிடேஷன் இருக்குது. நைட்டு பண்ணலாம். 3 நாள் வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா ஈசானா அது நிலாவுக்கு உண்டான கோயில். அங்கே பார்த்தீங்கன்னா ஈசாவில் ஒரு நிலா இருக்கும் பாருங்க. அவள் அப்படியே கண்ண முடியாது. ஒரு பெரிய நிலா இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. 3 ராசிக்காரங்களுக்கு ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், இவங்கெல்லாம் இந்த நிலா மேலே ரொம்ப பற்றுதல் இருக்கணும். அதில் மீன ராசிக்காரங்க கம்பல்சரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீன் கழுத்தி அம்மன் கோயில்னு பாலக்காட்டுக்கு பக்கத்தால் ஒரு கோயில், கேரளா பாலக்காடு. ஆமாம், அங்கே போகணும். தமிழ்நாட்டில் மீன் கழுத்தின்னு பேரில் எதுவுமே இல்லை. மீன் கழுத்தி அம்மன் கோயில் சாதாரணமாக கோயிலோட பேரில் அங்கே போய் நின்று கும்பிட்டு வாங்க. இந்த மீனராசிக்காரங்க படிப்பில் ஜெயிக்கணும், பதவி அடையணும். 7.5 நடக்குது. அதே சமயத்தில் வேறு லெவலுக்கு நம்ம பதவி அடையணும், இல்லை பெரிய லெவலுக்கு பேசப்படணும். இதுக்கு போய் தான் ஆகணும். கடுமையாக மற்றவங்களை விட இவங்க 2 மடங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் 1 பாயிண்ட் அடிப்பாங்க. மற்றவங்க ஈஸியாக 2 பாயிண்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல இவங்க 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். இவங்களுக்கு சம்பளமே 50,000 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 25,000 ரூபா தான் கொடுப்பாங்க. அந்த 25,000 ரூபா பெண்டிங் வச்சுருவாங்க வேலையில். அப்படி வேலையை விட்டுட்டு வகை பார்ப்போம், வேலைக்கு போகலன்னா அந்த வேலையும் இதாகிடும். அப்போது பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, மன உளைச்சல் ஆகிடுவாங்க. 15 நாள் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க, 15 நாள் டவுனில் இருப்பாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் திருவாங்க. திருப்பி மறுபடியும் 3 மாதம் கழிச்சு தான் ஆகும். இந்த ஒரு வருஷத்தில் 3 மாதம் நல்லா இருப்பாங்க. மீதி 9 மாதம் மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ ஆரோக்கியமெல்லாம் இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். சில பேர்
கொஞ்சம் சொல்லி காட்டிகிட்டே இருக்காங்க. என்ன படித்தேன் உங்களோட வந்த பார்த்தியா எப்படி படிச்சிருக்கா, 10th இவ்வளோ மார்க் வாங்கினா +2 இப்படி வாங்கிட்டேன் அப்படின்னாலும் திட்டக்கூடாது. இவ்வளோதாம்மா நீ வாங்கின, அடுத்த டைம் பார்த்துக்கலாம், எழுதிக்கலாம், இது ஒரு பெரிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லை என்றால் மனம் உடைஞ்சு 17 வயசாக இருந்தால் அது என்ன வேணாலும் நடக்கலாம். உஷாரா இருக்கணும். இவங்க போய் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. போனால் போயிட்டு போகுது, இன்னொரு தடவை பண்ணிக்கலாம். இவங்களே அவ பண்ணா இவ பண்ணாங்க அப்படி சொல்லவே கூடாது. படிக்கிற பசங்களை பார்த்து அப்படி சொல்லி நிறைய பேர்த்துக்கு அப்படி ஆகிக்குது. அதனால் இந்த மீனராசிக்காக அதை அப்செட் ஆகிடுவாங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனேன், இவ்வளோ விஷயத்த நான் இது பண்ணனேன், எனக்கு கிடைக்கல, என்னை விட சோம்பேறி அவள் இவ்வளோ மார்க் வாங்கிட்டா, அவள் IITயில் கிடச்சிடுச்சு, என்னமோ படிப்பில் பெரிய போட்டி நடக்குது. இதெல்லாம் இந்த காலகட்டம் தான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து திருமணம் வாழ்க்கை இல்ல திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கப்பு சுப்புன்னு என்ன ஒரு கேள்வி. இவங்க ஏற்கனவே மன கிளேசி ஆயிட்டு இருக்காங்க. இதுல போய் இவங்க லவ்வே பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒரு நாள் ஓகேம்மாங்க, 2வது நாள் நீ எங்க பார்த்த, உன் பேரு அவனா நீ மீனராசிக்காரங்களா, இவன் பைத்தியம் பிடிச்சுட்டே நேத்து தானே நீ என் கூட வந்து இன்னைக்கு எல்லாம் இப்படி பேச அப்படின்னு பொண்ணு சொல்லும். சோ வேலையா இருக்கட்டும், அதாவது தொழிலா இருக்கட்டும், வேலை திருமணம் எல்லாத்துலயுமே வந்து இவங்க அமைதியா போறது நல்லது. இந்த விஜய் படத்துல சொல்லுவாங்க, போஸ்ட் ஆகும்னா காட்டுறேன் அப்படி இருக்கும். மீனத்துக்கு டைட்ல என்ன பண்ணணுமே, கைய வச்சு அமைதி, அமைதிதான் மருந்து. சிரிச்சாங்க கூட என்ன பண்ணணும், பல்லு தெரியாம சிரிச்சுக்கணும், அவ்வளவுதான். அழுதா தண்ணிக்குள்ள போய் அழுதா எப்படி தெரியும். இந்த பாலக்காட்டு பக்கத்துல இருக்க அந்த மீன்கழுத்தி அம்மன் கோயிலுக்கு போகணும். சூப்பர் சூப்பர் சார். ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சொன்னீங்க, இவங்களுக்கான கோயில்களும் சொன்னீங்க. ஸோ திருமணம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். சைலன்ஸ் அப்படின்ட்டீங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, பண்ணிட்டு டைவர்ஸ் ஆகி இல்ல மன உளைச்சல் ஆகி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு செத்துருவாங்க. புரியுது. கோடீஸ்வரியா இருப்பாங்க, கோடி கோடிய பணங்கள், கல்யாணத்துக்கு ஒரு நாள் செலவு நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் மீனராசிக்கான பயங்கர வசதியா இருப்பாங்க. ஒரு நாள் செலவே ஒருத்தன் வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிக்கிறத அவங்க செலவு பண்ணி வைப்பாங்க. ஆனா ஒரு செகண்ட்ல அவங்க எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க, திருப்பி வராது பொண்ணு. அதுதான் அதனால இவ்வளவு நாசுக்கா சொல்றேன். புரியுது சார். சோ கவனம் அவசியம், கப்சுபா இருக்கணும். யாரும் சொல்ல மாட்டாங்க மீனராசி ஓஹோ அவன் இப்படிங்க இவ. ஏன் சார் இப்ப இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்வி எல்லாம் அட்லீஸ்ட் சுமாரா இருக்கும். அதெல்லாம் அதான் சொன்னேன், 50 வாங்க வேண்டிய இடத்துல அவங்க 30 வாங்குவாங்க. பரவாயில்ல. நான் உங்களுக்கு இவனுக்கு கீழே ஒண்ணுமே தகுதி, இவனை பிட்டடிச்சு வைப்பான், அவன் 50 வாங்கி வைப்பான். இவங்க அடிச்சு என்ன பார்த்து பிட்டடிச்சுவன் 50, நான் வந்து 30. ரொம்ப பிளக்சுவேட் ஆகும்ன்றீங்க. எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு குழப்பம். எதுவுமே இல்ல, குழப்பமே ஆயிடும். மதி கலங்கிடும் சொல்லிக்க. மதி கலங்கிடும். நிலாக்குள்ள ஒரு சனி பூந்தா, ஒரு நல்ல வட்ட நிலா, அதுக்குள்ள ஒரு சனி உள்ள பூந்துருச்சு. அந்த நிலா என்ன ஆகும், மதி என்ன ஆகும், கலங்கிடும். சோ மீனராசி நேயர்களே, கவனம் அவசியம், மதி கலங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ முன்னெச்சரிக்கையா இருங்க. எல்லாத்துலயுமே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு செயல்படுங்க.